மகாபரிசுத்தமான தேவனுடைய நாமம் எங்களிடையே மகிமை தருவதாக. அருமையான தேவ ஜனங்களை தேவனுடைய உண்மையை காணுவேன். இந்த நேரத்திலே உங்களோடு கூட நாங்கள் பேசுவதற்கு அடியனுக்கு சந்தர்ப்பத்தை தேவன் தந்தபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அதை கவனிக்க வேண்டிய உலகத்தில் பாருங்கள், எத்தனை தேய்கள் அழைத்து கொலவுக்காக ஆகும் தேசித்தனத்தை நாம் செத்து போனவர்கள் எல்லாம் இந்தியா இனிமா தேர்வரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரத்த வரி பிடித்தவர்கள், குலவரி பிடித்த ஆவிகள் எல்லாம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது அங்கு இங்குமாக. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கணும், சாத்தானை பார்க்கணும், அவனுடைய சேவர்களை பார்க்கணும், அவங்களோட சேவித்து வாழ்ந்த செத்து போன அந்த ஆவிகளை பார்க்கணும். நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து, நமக்கா ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் நமக்கு வளர்த்த துருவமாக இருக்கிறது. தேவனுடைய நாமம் வளர்த்த துருவமாக இருந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய கிருபை. எத்தனையோ பேர் நம்ம மீது சந்தேகப்படுகிறார்கள். என் வாழ்க்கையில் நிறைய பேர் சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. நான் யாருக்கிட்ட பழகிறது கிடையாது, எந்த கட்சி மீட்டிங்கும் நான் போகிறதும் இல்லை, பழகிறதும் இல்லை. ஆனால் என் மேலே ஒரு அபாண்ட பழிகள் எல்லாம் போட்டு இருக்கிறார்கள். அருமையானவரே, தேவனுடைய ஆவியானுடைய தினல் உன்னை யார் கொண்டு வழி நடத்துகிறது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த ராகுவாக்காக ஜெபித்து வந்திருக்கிறேன். ஆனா அவர் நேரடியா பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. அதே மாதிரி அந்த முதலமைச்சருடைய மகனுக்காக ஜெபித்து வந்திருக்கிறேன். ஆனா அவர் பார்த்ததும் இல்லை, நேரடியா பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. அந்த மாதிரி அநேக சிவகுமார் நடிகர், பழைய நடிகர்கள் துறை இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பேசினதே கிடையாது. ஆனால் ஜபிக்கிறோம், ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையானவர்களே, இவர்களெல்லாம் நன்மை செய்தவர்கள், நன்மை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுக்காக அது மாதிரி திருமாவளவன் அவருக்காக ஜபித்திருக்கிறேன். இன்னும் அவரை நான் நேரடியாக பார்த்ததே கிடையாது. அவர்கிட்ட பேசுறது கிடையாது, அது கை சங்கம் கொடுத்தது கிடையாது. அவர் மீட்டிங், எந்த மீட்டிங்கும் நான் போனதும் இல்லை. தேவன் தான் தஞ்சம். அவரை நேரடியாக பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட நேரம் கூட அவரை நான் பார்த்ததே இல்லை. ஆண்டவர் எனக்கு பெரும்பாலும் நிறைய மீட்டிங்லாம் போக மாட்டேன். ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சம். அப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்னால், யாரோட நான் பழகிறதும் இல்லை, பேசுவதும் இல்லை. யார்கிட்ட பழக மாட்டேன், பேச மாட்டேன். எனக்கு ஆண்டவர் தான் தெரிஞ்சோம். அதாவது ஒருவருடைய முன்னேற்றங்களை ஒருவர் விரும்பவில்லை. ஒருவர் விரும்புவதை கிடையாது. இப்ப நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன். அங்கே ஜான்பாண்டி என்பவர் ஒரு இருக்கிறார். அவருக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. அவங்க வீட்டுக்கு முன்ன ஒரு 5-6 கடைகள் இருக்கிறது. கடைக்கு நேரம் ஒரு ஓலை செட் போட்டுருக்கிறார். அந்த ஓலை செட்ல உட்காந்து நாங்கள் ஒரு 10 பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். வாரத்துக்கு ஒரு நாள் கூடி ஜெபம் பண்ணுவோம், சில வாரத்துக்கு 2 நாள் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஆனா அவங்ககிட்ட பேசுறதே கிடையாது. அவர் நேரடியா போய் பார்த்ததே கிடையாது. அவர்கிட்ட அவங்க வீட்டு மாடியில தான் ஜெபிக்கிறாங்க, கடைக்கு மேலே தான் ஜெபம் பண்ணோம், அவங்க தான் போவோம். நான் போய் அவர் பார்த்தது இல்லை, அவர்கிட்ட பேசினதே கிடையாது. நான் பேசினதே கிடையாது. அப்புறம் அவருக்கு ஒரு பிசியோதெரபி காலேஜ் இருக்கு. அந்த காலத்துல வேலை செய்யறவங்க ஆத்மா நேசர் சார் பாளையங்கோட்டைக்கு வருவார். அந்த வேலை செய்ய அந்த அம்மா சிரிச்சு எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. சரி போய் பார்த்தா அந்த அம்மா அந்த பிசியோதெரபி காலேஜ் காமன் கூட தான் இருக்கிறாங்க. அப்ப இருந்தாங்க. அங்க போய் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, காலேஜ்ல நிறைய பிள்ளைங்க வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்க அந்த காலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணி, நிறைய பிள்ளைங்க வரணும், பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நிறைய ஃபைனான்ஸ் வேணும். அந்த காலேஜோடைய டெவலப்மெண்ட் தான் அங்கே போய் நின்று ஜாப் பண்ணியிருக்கு. ஆனால் அது ஒரு சொந்தக்காரரு இவர் தான் ஜான்பாண்டி என்பவர் தான்ங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் நான் அவரை பார்த்ததும் இல்லை, அவர்கிட்ட பேசுறது கிடையாது. ஆனால் அவருக்கு தான் ஜாப் பண்ணியிருக்கு. அவங்க வீட்டு மாடியில தான் முன்னாடி கடைக்கு மேலே தான் ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். வாரம் போய் ஜாப் பண்ணுவோம். இங்கே ஜபம் நடந்தாலும் நம்ம போகிறேன். ஆனால் அவருக்காக ஜோம் பண்ணி இருக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணியிருக்கிறேன், புரியுதுங்களா? அப்போ இருக்கும்போது அவருக்காக ஜோம் பண்ணியிருக்கு, மற்ற அவருக்காகவும் ஜோம் பண்ணியிருக்கு.
ஆனா அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அவரை நேரடியா பார்த்தது கிடையாது, அவர்கிட்ட பேசுனதும் கிடையாது. இது கூட தான் யார் இடத்துலயும் நான் பேசுனது அந்த காலேஜ் போய் ஜாப் பண்ணி இருக்கிறோம் டெவலப்மெண்ட்டுக்காக. நம்ம ரெண்டாவது அங்கே போகவே இல்லை. இப்ப தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு போகும். யார் இடத்துலயும் நாம் பழகினதே கிடையாது, யார் இடத்துலயும் பழகினதே கிடையாது. அதே போலதான் அந்த ஒரு பேர் ஆன்சனா, அவரை நேரடியா பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. அவங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இங்க வந்த அப்புறம் அவங்க சொல்றாங்க. அப்போ அவர் செத்து போனார். அவர் செத்து போனதுக்காக நான் வருத்தப்பட்டேன். நன்மை செய்கிறவர்கள் செத்து போனாங்கன்னா கஷ்டமா இருக்கு. விஜயகாந்த் சார் பார்க்க போனேன், ஆனா அவர் பார்க்க முடியல. அவருக்காக ஜோம் பண்ணி இருக்கிறேன். கடைசியில அவர் இறந்தே போனார். அவர் பார்க்க போகும்போது ஒரு 94 வருஷம், 95 வருஷம், 95 இருக்கலாம். அங்க போய் அவர் பார்க்க போய் அவர் இல்லை. வந்தேன். இப்ப பாருங்க, அவர் இறந்து போனார். நன்மை செய்தவர்களை பார்க்க நாவலா இருக்கு. நான் உதவி செய்கிறவர்களை பார்க்க நாவலா இருக்கு. அவருக்காக ஜோம் பண்ணேன். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்கள், இந்த ஆம்சான் என்பவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவரை பார்த்ததே இல்லை. அவங்க குடும்பத்தார்கிட்ட போய் விசாரித்து பார்த்தா என்ன அவங்களுக்கு தெரியாது. அவர் பார்க்க போனதும் கிடையாது, அவருக்கு ஜெபம் பண்ணதும் இல்லை. செத்து போன அப்புறம் யூடியூப்ல பார்த்து அவங்க நன்மை செய்தவரா பார்த்து. அப்புறம் ஹெச் ராஜா என்பவர் ஒரு மீட்டிங்ல பேசுகிறார். யூடியூப்ல சாட்சியில பார்த்தேன். ஆன்சானை கொண்டவர்களை என்கவுண்டர்ல போனவர்கள் ஹெச் ராஜா தான் பேசினார். அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும் நானே சொல்லி நான் என்ன செஞ்சுட்டேன், இப்போ அவரை கொண்டவர்கள் யாராவது என்சானும் பேசியிருக்கார். அருமையானவர்களே, இன்னைக்கு அவரை கொண்டவர்கள் யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரோட எனக்கு பழக்கமும் இல்லை. நான் அங்கே இருந்தேன் பாளையங்கோட்டையில. இப்போ நமக்கு பாருங்க, அவரை கொண்டவர்கள் என் கொண்டவர்களை போடுங்க சொல்லியாச்சு. அவர் சொன்னதான் நான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் ஹெச் ராஜா தான் சொன்னது, நான் சொன்னேன். அவர் கொண்டவர்களை நான் பார்த்தேன், நான் பார்த்துட்டேன். அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எப்படி பாருங்க, நாமும் யாரெல்லாம் நடந்து செய்து ஜான் பாண்டிங்கிறவருக்கு எனக்கு பழக்கமா, அவருக்கு எனக்கு தெரியவே செய்யாது. அவர் வீட்டு காம்பவுண்ட்ல மேல இருந்து ஜாம் பண்ணியிருக்கிறேன், அவர் காலேஜில் போய் ஜாம் பண்ணியிருக்கிறேன், டெவலப்மெண்ட்டுக்காங்களா உட்காந்து ஜாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவரை நான் பார்த்தது இல்லை நேரடியாக, அவர்கிட்ட பேசுனதும் கிடையாது. எனக்கு தெரியல, தேவன் அனுமதிக்கிறேன். அப்போ இவருக்கு இதே மாதிரி ஆன்சன் என்பவருக்கோடும் நான் பேசினதே கிடையாது. இப்போ இவர் சொன்னதை இவர் வேணா நான் நேரடியாக பார்த்துக்கிட்டேன். அவர் கேட்டால் திருமாவளவன், அவரை நான் நேரடியாக ஒரு நேரம் கூட பார்த்தது கிடையாது. அவர்கிட்ட பேசினதும் இல்லை. சொல்லும் அது அங்கே வராரு இங்கே வராரு, நான் அதுக்குள்ள போகிறது இல்லை. அருமையானவர்களே, நமக்கு குற்ற பாவம் இன்னொருவனது, பழி இன்னொரு மேலுது. பாவம் மற்றவன் செய்தவன் வேறு. இதை சொன்னது யாருங்க? ஹெச் ராஜா என்பதுதான் சொன்னார். சாட்சியில அந்த வீடியோ இருக்கும், எடுத்து பார்க்கணும். அவர் சொன்னவருக்கு தான் நான் செய்யறேன். ஐயோ, நல்ல மனுஷன் உதவி செய்கிறவர்களை கொண்டு போகிற பைபிள், உதவி செய்கிறவர்கள் அற்று போகிறார்கள். அதே போன்ற மற்ற பாதிப்புகளும் உதவி செய்கிற யாருக்குமே வரக்கூடாது. சரிங்களா? அப்ப நமக்கு யாரு பண்றாங்க, என்ன பண்றாங்க எனக்கு தெரியாது. நான் நினைச்சுக்கிட்டு நார்த் இந்தியன்ஸ் யாருன்னா இந்த வேலை செய்து இருப்பார்கள் அப்படி என்றால் நான் நினைச்சுக்கிட்டேன். யார் என்ன அப்புறம் பண்ணாலும் எனக்கு தெரியாது. அதுக்கு அவர் பழக்கம் இல்லை, வீடு எந்த தெரியாது. அவர் செத்த பிறகு அவர் பேரை கேள்விப்படுறாங்க, செத்து போறாரு, கொண்டு போட்டாங்க. அவரு யார் பண்ணாலும் எனக்கு தெரியாது. அது கடவுள் தான் சாட்சி. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ எக்ஸிடாத சொன்னதை தான் நான் சொன்னேன். அவரை கொண்டவங்களே என்கவுண்டர் போனதையும் போட்டுதான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்ராஜா என்பவர் தான் பேசினான், பிஜேபி இருக்க அவர்லாம் பேசினான். எனக்கு தெரியாது. நான் சென்ற ஒரு நல்ல மனுஷனை உதவி செய்கிற மனுஷனை கொண்டு விட்டார்களே, அதனால யாரா இருந்தாலும் அவரை விசாரிச்சுட்டாங்க. விசாரிச்சுட்டு அவர் குற்றம் இல்லைன்னா அவர்களை விட்டுற வேண்டியது தானே. குற்றவாளிக்கு யாரும் தெரியாது. யாரு கொண்டாங்க என்ன, நானும் கிட்ட போய் பார்த்தோமா, அவர் குடும்பத்தாரர்களை விசாரித்து பார்த்தா என்ன யாருன்னு அந்த குடும்பத்தாருக்கு தெரியவே செய்யாது. திருமாவளவனுக்கு போய் பேசி பாருங்க, அவருக்கு எனக்கு தெரியாது. நான் அவர் எந்த வீட்டுக்கு போனதே கிடையாது, அவரோட பேசுறதும் இல்லை, அவர் நேரடியாக நான் பார்த்ததும் இல்லை. நான் சொல்லி இந்த நண்பர்கள் இவர்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து நடிகர் விஜய்க்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் நேரடியாக பார்த்தது விஜய் நேரடியாக பார்த்ததே கிடையாது. நடிகர் விஜய் நேரடியாக இதுவரை பார்த்தது கிடையாது. அதுக்கு வீட்டுக்குள்ள பேசுறாங்க, வரா போன இதான் நான் பார்த்து பண்ணிடுவோம். இவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. இவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
மற்றபடி யாரோட எனக்கு பழக்கம் கிடையாது. யாரிடத்துல நான் நெருங்கி பழகினது கிடையாது. பாளையங்கோட்டையில் இருந்திருக்கிறேன். யார் இடத்துலையும் நான் நெருங்கி பழகினதே கிடையாது. அங்குள்ள இப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு, போய் கேட்டு பாருங்க. யாருக்கிட்டும் நான் நெருங்கி பழகினதே கிடையாது. அவங்க ஃபார்மாலிட்டிக்கு பேசுவாங்க, நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு பேசுவோம், அவ்வளோதான். பேசிட்டு நான் அதோட போயிட்டே இருக்கேன். யாரும் என்ன சேர்க்க மாட்டேன். எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, பிஆர் பெயர் பரப்பையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த காலையில் வாங்கிட்டு சரி அப்படி என்று நான் வந்துவிடுவேன் எந்த மீட்டிங். அதுக்கப்புறம் நாங்கள் பெயருக்கு போகிறது எல்லாத்தையும் நான் குறைச்சி அப்போ அந்த ஜான்பாண்டி என்பவருடைய வீட்டை அந்த கடைக்கு மேலே ஓல்ஸ் எடுத்து அதுக்கு ஜெபிக்கிறது விட்டு எனக்கு எதாவது நல்ல இடம் கிடைச்சா அப்போ தான் ஜோம் பண்ணி அது அங்கேயும் போகிறதில்ல, அப்படியே விட்டுட்டேன். தானியல்னு ஒரு பாஸ் இருக்காரு, அவங்க அப்பா அது இங்கே முருகங்குறிச்சி எட்லன் சர்ச். அவர் வீட்டில் போ ஒரு 2-3 நாள் ஜோம் பண்ணிருக்கு கூடி ஜோம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் போனதே கிடையாது. இப்போ அவர் ஜோம் பண்ணி சொல்லிட்டு ஒரு 50 ரூபா கையில் கொடுப்பார் பெட்ரோல் சார்ஜ். அது ஒரு 50 ரூபா காசு கொடுத்தாருன்னு சொல்லி அதுலேருந்து நான் போகிறது இல்லை. இப்போ காசுக்காக எதிர்பார்த்து அங்கே போன மாதிரி ஒரு மைண்ட் பண்ணி இருந்தார். அவருக்கு நல்லா ஜோம் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறான். அப்புறம் நாங்கள் அந்த இடத்துக்கும் போகிறது. அப்போ எனக்கு ரோட்டில் இருந்து ஜோம் பண்ணுவேன், வீட்டில் இருந்து ஜோம் பண்ணுவேன். எங்கே பாதிப்பு அங்கே போய் நின்று விஷயத்தை கேட்டுக்கிட்டு நான் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ண முடியாது. இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, நீதி செய்யணும், பாதுகாக்கணும். இப்போ உலகத்தில் பாருங்க, ரத்த வெளி பிடித்த ஆவிகள் ஏராளம் அழைந்து கொண்டிருக்கிறது. ரத்த வெளி பிடித்த ஆவிகள் பயங்கரம் அங்கே இருந்து சுற்றி கொண்டு இருக்கு. குளவெளி பிடித்த ஆவிகள், அவளை கொள்ள வேணும், இவங்களை கொள்ள வேணும், புரியுங்களா? இதெல்லாம் குளவெளி பிடித்த ஆவிகள். அந்த ஆவிகள் எப்படி செயல்படும் ஒரு வசனம் தொடர் படிக்கலாம், படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43-44 யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. பாருங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் வசனத்தை ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால என் உபதேசத்தை கேட்க மனதற்றவளா இருக்கிறீர்கள் சொல்றாரு. படிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பாருங்க, என் உபதேசத்தை கேட்க மனசு இல்லை. அப்ப நீங்க யாரால் உண்டானவர்கள்? பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்கிறார். கீழே படிங்க. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய நீங்க மனதா இருக்கிறீர்கள். மேற்கொண்டு அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷனுடைய கொலைபாதகனா இருக்கிறார். சத்தியம் அவனிடத்தில் இல்லாத சத்தியம் அவனிடத்தில் இருக்காது. அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் சத்தியத்தை நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அவ்வளவுதானுங்களா? இதுல பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்றாங்க. நீங்க வீட்டுல அந்த வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப நமக்கு என்ன, பிசாசுக்கு பொய்யா இருக்கும். நீங்க தேவனுடைய உபதேசத்தை நீங்க ஏற்க மனதற்றவளா இருந்தால் உங்களுக்கு தேவன் சாத்தான் தான், வேறு யாரும் இல்லை. அவன் ஆதி முதல் கொண்டு கொலைபாதகனா இருக்கிறான். ஆதி முதல் கொண்டு என்ன நம்ம கேட்ட வச்சுக்கணும். யாரு? ஆதாமுடைய மகன் காயினை கொன்றாங்க. ஆவேலை கொண்டது யாரு? சாத்தான். அவங்க அண்ணன் மூலமா கொண்டு விட்டார். ஆவின் மேல விசேஷ ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த காயினுக்கு தெரிய வந்து விட்டது. சாத்தானாலும் காயினை கையில எடுத்துக்கொண்டு காயினை கொண்டு ஆவேலை கொண்டு விட்டான். கொலைபாதகன். நம்ம வேதத்தின்படி ஆதாமின் முதல் மகன் கொலைபாதகனாய் மாறினான். அவனை கொலைபாதகனாய் மாற்றினது யாருன்னா சாத்தான். கூட பிறந்த தம்பியை கொண்டு விட்டான். பாருங்க, இது எவ்வளவு பெரிய அநியாயம். அவன் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு என்று ஆதாம் ஆபேல் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு. அப்ப பாருங்க, அந்த ரத்தத்தில் தேவனுடைய ஜீவன் எவ்வளவு பெரிதாய் கலந்திருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். ரத்தம் சென்று விட்டது. அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுது. இதுதான் தேவனுக்கு வேதனையை உண்டாக்கிடுச்சு. அவர் தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவனாகவும். அப்படிதான் பைபிள். காயின் கொண்டு போட்டு விட்டான். காயின் மீது தேவன் கோபம் விட்டு காயினை களத்தில் எடுத்தது யாரு? சாத்தானா களத்தில் எடுக்கிறார். எதிரே நிருபக்காரன் சொல்லிட்டான், காயின் சாத்தானினால் பிறந்தவன். காயின் அப்படின்னா காயின் சாத்தானினால் பிறந்தவன் எதிரே புஸ்தகத்தில் இருக்கு.
அப்ப சாத்தானினால் பிறந்தவர்கள் எல்லாரும் கொலைபாதகர்களாக தான் இருப்பார். சாத்தானினால் பிறந்தவர்கள் எல்லோரும் கொலைபாதகர்களாக தான் இருப்பார்கள். புரியுதுங்களா? கொலைபாதகர்களாக தான் இருப்பார். அது மாறி போகாது. அந்த அப்படியே கொலைபாதகர்கள் இருக்கு. நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக யாரோ செய்யறோம் பாவம். அது எச்சி ராஜா அதை போட்டு ஒரு மென்னு தள்ளிட்டார். அவங்களுக்கு என்கவுண்டர் போனோம், இவங்க என்கவுண்டர் போனோம், டோட்டல் அடிச்சிட்டார். புரியுதுங்களா? செஞ்சது யாரு எனக்கு தெரியாது. அது யூடியூப்ல அவர் தான் சாட்சியில பார்த்து அவர் தான் அதை பேசினான். அவனுக்கு கொண்டது யாருன்னு தெரியாது, அம்சம் யாருன்னு எனக்கு தெரியாது, முன்னத்து நான் பழக்கம் எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, மனித கொலைபாதகன் ஆதி முதலாய் மனித கொலைபாதகனாக இருக்கிறான். அடுத்த கொலைபாதகன் யாரு? யாக்கோபுடைய அண்ணன், அவர் பேர் என்ன? ஏசா கொலைபாதகன். தம்பியை கொல்றதுக்கு வரான் பாருங்க. ஏசா கொலைபாதகன். அடுத்து தாவீதுடைய ஒரு மகன் கொலைபாதகனா இருக்கிறான். அவன் பேர் என்ன? அப்சலோம். அவன் ஒரு கொலைபாதகனா இருக்கிறான். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இந்த ஆதியில் இருந்த பிசாசானவன் ஒவ்வொருவரையும் கொலைபாதகர்களாக மாற்றிக்கொண்டே வருகிறான். அவர்களை கொல்ல வேணும், இவர்களை கொல்ல வேணும், அவர்களை வெட்டி போட வேணும். இந்த ஆவிதான் இப்படிப்பட்டதான் கொலைபாதகர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான், அந்த ஆவிதான் அவர்களுக்குள்ளே நுழைந்து அவர்கள் இப்படிப்பட்டதான் கொலைபாதக பாவத்தை செய்ய வைக்கிறது. இவரு நம்ம பாலிவுட்டர் பாசிக்கா ரத்தனப்பார், அவர் வளர்ச்சியை விரும்பாத போதகர்களும் அங்க இருக்கிறார்கள். அவர் எப்படியோ தைக்க தெரிஞ்சு அவரு மேல வந்துட்டார். பாத்தீங்களா? அப்போ ஒரு போதகன் வளர்ச்சி அடைகிறது கூட இங்க மற்றொரு போதகன் விரும்பவில்லை. கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நம்ம விசாரிச்சிருக்கோம். அப்போ ஒரு மனிதன் விளம்பு அந்த 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 பிள்ளைல ஒரு வயதானவர் இருப்பார், லைட்டா கொஞ்சம் கருப்பா இருப்பார், அவ்வளோ கருப்பு கிடையாது. அவர் தான் கூடுவார், வாங்க ஜெபம் பண்ணலாம் சொன்னாரு. அவருக்கு விரோதமா அவருக்கு விரோதமா அவர் வளர்ச்சியை பிடிக்காம இருக்காங்க, பாதுகாக்கணும், ஜெபம் பண்ணி. அப்புறம் அந்த அம்மா கூடவா அங்க அவரோட விஷயத்தை காலையிலே போய் ஜெபம் பண்ணிக்கணும். ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள இருக்கு, இப்பதான் கிடையாது. அது அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துடுவோம். அருமையானவர்களே, மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்து சொல்றான். இயேசு கிறிஸ்து உபதேசத்தை ஏற்காதவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள், சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து உபதேசம் ஏற்கவில்லை, சாத்தான் உபதேசம் இருக்கிறது. அது என்னது? கொலைபாதகம், பேசித்தனம், களவு, பொய் சாட்சி, இப்படிப்பட்டவர்களெல்லாம் செய்ய வைக்கிறது தான் சாத்தானுடைய உபதேசம். அப்படிப்பட்டவர்களோட அந்த உபதேசத்திலே நாம் மிங்கலாகவே கூடாது, கொலைபாதகர்களா நாம் வாழவே கூடாது. நமக்கு அது அவசியமே இல்லை. நான் யாருக்கும் பழகிறது இல்லை, யாரையும் எனக்கு தெரியாது. திருமாவளவன் சொல்றாங்க. திருமாவளவனை நான் நேரடியா பார்த்ததே இல்லை, பேசுறதும் கிடையாது. மொழிக்காக இது கூட இன்னொரு மொழிகள் என்ன வளர்ச்சி பிடிக்காத, என்ன பிடிக்காத எங்கெல்லாம் இருக்கலாம். யார் இடத்துல நான் பழகிறது கிடையாது. அவருடைய சுபாவங்களை பார்த்தால் தப்பிதமா இருக்கும். அதனால தான் அவர் சாத்தானுடைய காவலில் இருக்கிறார், உபதேசம் இருக்கிறார். எல்லாம் அந்நிய பார்த்து பேசுவான், ஜோப் பண்ணுவேன். என்னை கூட தான் பாளையங்கோட்டில் அடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆண்டவர் அற்புதமா என்னை பாதுகாத்தார். அப்போ தேவனுடைய இந்த வசனங்கள்லாம் எல்லாத்தையும் பேச முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். நீங்களே வீட்டில் எடுத்து படிச்சுக்கிறீங்க. அப்போ இன்னொரு வசனம் படிக்கிற பாருங்க, எழுப்பத்தில் படிக்கும். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் வசனம் சொல்லுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். எப்படி பைபிள் இருக்கு? ஸ்திரீகளால் தங்களை தரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். இதுக்கு என்ன சொல்லலாம்? மனைவி அல்லாமல் வேற மனைவியோடு இருந்துட்டு மற்ற பெண்களுக்கு தப்பான தொடர்பு பாவங்கள் யார் செய்யறாங்களோ அவங்க எல்லாரும் யாருன்னா ஆட்டுக்குட்டியானது பின்பற்ற முடியாது. ஆட்டுக்குட்டியான என்ன சொல்ற? ஆட்டுக்குட்டியான யாருமே இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்லுவார். அப்ப ஆண்டவரை நான் வழிபடணும், ஆண்டவர் பின்னாடி சிலுவையத்துக்கு போகணும்னா நாம் ஸ்திரீகளால் கரைப்படக்கூடாது, மனிதர் குலப்பாதைகளால் வாழக்கூடாது. அவளை வெட்டணும், இவளை வெட்டணும், அவளை கொல்லணும். இந்துக்களை விடுங்க, அவங்க வந்து குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு அங்க போயிடுவாங்க. சக்தி கிறிஸ்தவங்க என்ன செய்யறது? பரலோகத்துக்கு போகணும் இல்லை. நீங்க செத்துட்டீங்கன்னா பரலோகத்துக்கு இந்த மனுஷ குலபாதைகளா இருந்தா, ஸ்திரீகளால் கரைப்பட்டவர்கள் இருந்தா ஆட்டுக்குட்டியான தீர்க்கத்த முடியாது பார்த்தீங்களா? அப்போ எங்க போவோம்? நாம போன சர்ச்சையில தான் போய் உட்காந்து சொல்லுங்களா? அப்போ இப்போ விதமான பாவங்களை விட்டு மனுஷன் கொலபாதக பாவங்கள் நீங்க எடுத்து படிச்சுப்பாங்க. அந்த பாவங்களை நாம் செய்யவே கூடாது. அவனை விட்டுணும், இவனை விட்டுணும், இவனை கொல்லணும். யாரை பத்தி நான் பேசுறது? யாரை பற்றியும் பேசுறீங்க? நாம் ஒழுங்கோடு வாழ்ந்தால் போதும். ஆண்டை வரும்போது நம்ம சரீரம் மறந்துமா. அவங்க அந்த ஐன்ஸ்டைன் என்பனை கொன்றது யாருன்னே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க, யார் கொண்டாங்க, என்ன பண்ணாங்க? எனக்கு தெரியாது. அவர் எச்சிராஜா பேசுனா நான் பேசுவேன். நான் வந்து நார்த் இந்தியன் சேனல் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க நான் நம்பேன். அவர் ஆளுன்னு சொல்லலை. அது எதுக்கு சொல்கிறேன் என்றால், மனுஷ கொலபாதகை பட்டயத்தை இருக்கிறவன் பட்டயத்து நான் மன்னிக்கின்றேன். யாரெல்லாம் பட்டயத்தை இருக்கிறானோ அதே பட்டயத்தினால் அவன் மன்னிக்கிறேன். இருக்குங்களா? அப்ப நாம பட்டயத்து விஷயத்துல நாம் எடுக்கவே கூடாது. நாம் விலகி போகணும். மனுஷன் கொலபாதகங்களா இருக்கக்கூடாது. ஸ்ரீ அந்த பெண்களுக்கு தப்பிதமான நடத்தை இருக்கக்கூடாது. விசுவாசிகளே அப்படி இருக்கணும்னா ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? எந்த ஊழியக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் சபை வச்சிருந்தாலும் சரி, ஒரு தன் மனைவி எல்லாம் வேற பெண்களுக்கு தப்பிதமான தொடர்பு பாவம் வச்சுட்டா அவன் பரலோகத்துக்கே போக மாட்டான். போகவே மாட்டான். பைபிள் வார்த்தை பொய்யா இல்லை அவங்க சொல்றது நீங்களா? வேதம்தான் விளக்கும். அதான் சத்தம், அதான் வெளிச்சம். இப்போ நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்ற வருகிறார். நீங்கள் உங்கள் சரீரத்தை தீர்ப்புப்படுத்தாதீர்கள், அசுசிப்படுத்தாதீர்கள், கொலபாதகங்களாய் வாழாதீர்கள். அவனை கொண்டு இவனை கொள்ளும் இதெல்லாம் எதுக்கு? என்னை பொறுத்தா கொலை பார்த்துருக்கேன். உட்காந்து ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்? யாரோ பேசி என் பேரை எடுத்து விட்டான். பாலுமல்ல ஒருத்தனுடைய மனைவி கோச்சிட்டு ஓடிட்டு இருக்கா எங்கேயோ. அந்த விஷயத்த நான் தான் வெளியே சொன்னேன்னு சொல்லி என் பேரை எடுத்து விட்டார். நான் அந்த பொம்பளை யாருன்னே எனக்கு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லிதான், யாரோ ஏதோ நோயில செத்து போயிட்டாங்க, அவனை நான் தான் சூனியை வச்சு கொண்டுட்டேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான். அந்த குடும்பத்தார் சும்மா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த குடும்பத்தார் சும்மா இருப்பாங்க? ஏதோ அவங்க போய் எங்கேயோ பார்த்துருக்குறாங்க, இந்த மாதிரி விஷயம் திடீர்னு செத்து போயிட்டான், யாருன்னா எதனா பண்ணி கொண்டுட்டாங்களா, அங்க எங்கேயோ ஒரு பார்த்ததில்லை. அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி யாரும் இல்லை, திடீர்னு நான் தான் சூழ்நிலை வச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். எல்லாரும் தேடுறாங்க, போடணும் அவனுக்கு போடணும். கடைசி நானும் ஜோமன் தெரியல, அவன் எங்கேயோ போய் பார்த்துருக்கான் குடும்பத்தில். அவங்களுக்கு ஒரு மனசாட்சி உறுத்தல் இருக்கும். இது யாரும் தெரியலையே, நான் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ திருப்பணிகளுக்கோ எங்கேயோ போய் பார்த்துருப்பாங்க. அப்போ யார் பேரு என் பேரையும் சேர்த்து வச்சு பார்த்துருவாங்க. இந்த ஆளு என்ன செய்தார் ஊழல், இந்த ஆளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவனுக்கு நோய், அவனுக்கு வந்து லோ பிபி எனக்கு திடீர்னு 5000 திடீர்னு லோவாயிடும். அவங்க மரணத்துக்கே அவங்க நோய் தான் காரணம். யார் மேலே பழி போடுறாங்கன்னா என் மேலே பழிக்கணும். போய் அவங்க இன்னும் என்கிட்ட வராம எங்கேயோ போய் விசாரித்து பார்த்ததுல அந்த ஆளுக்கு இந்த பேர் உள்ள ஆளுக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். பிரியமானங்களே, இப்படி அபாண்டமாய் பழி சொல்கிறவர்கள் கொலபாதகர்கள், மனுஷ கொலபாதகர்கள், அப்படியாப்பட்டவர்களிடத்துல இருந்து நாம விலகி வாழ்வது நல்லது. இவனை கொண்டுங்க, என் மேல பண்ணிட்டு இவனை கொண்டுங்க, நான் என்ன செய்வேன்? எந்த பாவமும் இல்லை. ஊர்ல கூட ஒரு செத்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டேன். நான் ஜோமணி இந்த வாரத்தில் இந்தியா நடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆண்டவரே உங்களை காப்போம். பிரியமானவர்களே, தப்பு யார் செய்தார்களோ அவர்களை கண்டுபிடிக்கிறவங்க எச்ராஜா சொன்னது போல அவர்களை கண்டுபிடிக்கவும். அவர் தானே சொன்னார் வீட்டுக்குல, அவரை போய் பாருங்க. எப்படிங்க நீங்க சொல்லலாம்? நீங்க பாத்தீங்களா இவங்களால எப்படி நீங்க என்கவுண்டர் போட சொன்னது யாரு? நீங்க எப்படி சொல்லலாம்? அவரை போய் கேட்கலாம்ல. அவரை கேட்டு அவர் வீடியோ எடுத்து காட்டுங்க, நீங்க பேசிருக்கீங்க பாருங்க, சேர்த்துல இவங்களாம் இருந்திருக்காங்க, என்கவுண்டர் போட சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் நீ செய்யறது ஒன்றும் கிடையாது. நான் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறேன். குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறேன். சிறு பிராயத்திலே
என் பிறப்பை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார். அப்படி வளர்ந்தால் பேசி 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 அது டெவலப் ஆயிடுச்சு. கடைசி நானே சொல்லிட்டு விலகிட்டு எனக்கு எதுங்க இந்த ஊர் பாவனா, எனக்கு எதுக்கு ஊர் பாவம், இதனை யாருங்க உங்களுக்கு சொன்னதுன்னு கேட்டா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, சொன்னவர் பாரு. அப்ப தேவன் நமக்கு சகாயர். ஆண்டவர் நம்ம ஆத்மாவை ஆதரிக்கிறோம். யார் நம்ம ஆத்மாவை ஆதரிக்கிறார்களோ அவரோட தேவன் இருக்கிறார். அந்த திருமாவளவன் அவர் நேரடியாக இதுவரை நான் பார்த்ததில்லை, அவருக்கு பேசுறதே கிடையாது. நான் அது விருப்பம் இல்லை, விரும்பினதே கிடையாது. எல்லாருக்கும் ஜோம் பண்றேன், போறேன், வரேன், பார்க்குறேன். ஆனா நேரடியா பார்த்து பேசுறதே கிடையாது. விஜய் நடிகர் விஜய் நேரடியா நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாளுக்கோ பார்த்துக்கிறேன். எனக்கு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் தான் எனக்கு முக்கியம். எந்த மனிதன் அவசியங்கள் தலையிருக்கிறானோ அவனுக்கு விலகி நமக்கு அது அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் போதும், தேவனுக்காக வாழ்ந்தால் போதும். அதான் என்னுடைய இந்த பாவத்தை யார் எச்சராத என்பதான் செஞ்சார். அவரை போய் கேட்டு உண்மைதானா நீங்க அப்படி சொன்னா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவரை கேட்கறத விட்டுட்டு என்ன போகணும்னு நினைச்சா என்னதான் யாரையும் சொல்லிடுங்க. ஆனா ஆண்டவர் ஜீவன தேவன் தான். நான் எனக்கு அந்த வேலைக்கு சம்மந்தம் இல்லை, என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சாதாரண மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர். ஆண்டவர்கள் தான் தெரியும். எந்த ஊழியக்காரருக்கு நான் பழகினதே தெரியாது. ஆலயங்கள் கேட்பார். யாருக்கிட்ட அதிகம் நான் பேசுறதும் இல்லை, பழகினதும் இல்லை. எங்கேயாவது ஜெபிக்க இடம் கட்டா ஜோம் வந்து வந்துடு, அவ்வளவுதான். யாருக்கிட்ட அதிகம் பேசுனதும் இல்லை, பழகினதும் இல்லை. எனக்கு எதுக்கு பழகணும்? எந்த குரூப்லயும் நான் கிடையாது. எல்லா குரூப்பையும் விசாரிச்சு பாருங்க, எந்த குரூப்லையும் நான் இல்லை. எந்த குரூப்பை சேர்ந்தவனும் இல்லை. எனக்கு தேவன் தான். நல்ல ஊழியக்காரன் கிடைச்சா அவங்க கூட போய் உட்காந்து ஜோகணும். எல்லாரோடும் போய் உட்காந்து ஜோகணும். ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியை பற்றி பேசுறாங்கன்னா அந்த ஊழியக்காரன் சேர்ந்து நான் ஜெபிக்கலாம். உமா கவர்ச்சியா பேசு. மற்ற பெண்களை கவர்ச்சியா பேசுகிற இந்த ஊழியக்காரன் பேய் பிடித்தவன். அவன் சாத்தவன் யாரும் இல்லை. அப்படியேப்பட்ட இடத்துல நான் பழகிறது பேசுறது அவன் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுகிறதே இல்லை. தேவன் தான் நமக்கு சகாயம். அருமையான தேவஜனமே, ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ்ந்தேன். மனித கொலபாதைகளாக இருக்காதீர்கள், மனுஷ கொலபாதைகளாக இருக்காதீர்கள். பாவம், நீங்க என்ன பாவம் செய்து அது உன் சந்ததிகளை பிடிக்கும் இல்லையா? அப்பன் கொலபாதகம் இருந்தால் பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. அப்பன் திருடன் இருந்தால் பிள்ளைகள் கண்டிப்பாக திருடனா. அப்போ பொம்பளை பொறுக்கையாக தான் பிள்ளைகள் யாராவது வந்து பொம்பளை பொறுக்கையாக தான் இருப்பாங்க. அது மாறாது. வேத வசனம் உண்மை. அதனால் நாம் தேவன் அண்டிக்கொண்டு வாழ வேண்டும். தேவன் தான் நமக்கு சகாயர். எந்த பாவம் ஏன் நான் ஈசன் தேவனை சேவிக்க நான் ஒரு பாமரன், அவ்வளவுதான். உள்ளபடி நான் பேசுவேன். மற்றபடி யார் என்ன பாவம் பண்ணாங்க நமக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு டவுட்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் பேசுவேன். யாரோடு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எந்த கட்சியில் இருக்கிறவரும் எனக்கு பழக்கமே கிடையாது. யார் வீட்டையும் பழக்கணும், யார் வீட்டையும் பழக்கணும். எனக்கு ஒரு ஆசை தான், ஆனாலும் நான் யார் வீட்டில் பழகிறதே இல்லை. புரியுதுங்களா? தேவன் ஆளுகை நமக்கு இருந்தால் போதும். இப்ப என்ன, இந்த மோடிஜி இருக்கிறார், பிரதமர் மோடிஜி. அவரு இந்தியாவுக்குரிய சோழ மன்னனால் முடிசூட்டு விழா நடத்துறாங்க. எனக்கு சின்ன ஆசை தான், தவறா? அது எப்படி அவரை முடிசூட்டு விழா நடத்தலாம்? அவருக்கு நாங்களும் மனுஷனா தெரியலையா? அது உங்க இந்தியாவுக்குரிய மன்னராக சோழராக அவரை அபிஷேகம் பண்ணலாம். இதே மாதிரி தான் சொல்லுகிறேன். உங்களுக்கு வேணா நீங்க போட்டு வேண்டியது. அப்போ இது நமக்கு ஆண்டவர் முக்கியம். என் வாயில் வருகிற வார்த்தையை சொல்லி விடுகிறேன், அவ்வளவுதான். செய்யறது நானா செய்ய போகிறேன். அவங்க நானும் அரசியல்வாதியா இல்லை நானும் சீஃப் மினிஸ்டரா எதுவுமே கிடையாது. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு பெரிய சபையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அப்போஸ்தலனுடைய அழைப்பு தான். சபை நடத்தக்கூடிய அழைப்பு எனக்கு இந்த சபையும் கிடைக்கிறது. அதான் பெரிய பெரிய போதங்கள் ஐடிங்களுக்கு நான் தலையிடுகிறது கிடையாது. எனக்கு ஆண்டவர் முக்கியம், தேவன் தான் முக்கியம். எந்த குரூப்லையும் என் பேர் இருக்காது. யாரோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. யாரோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எங்க வேணா தேடி பாருங்க, ஒருத்தரோடும் என் பெயர் இறைப்பத்தவே கிடையாது. எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், தேவன். இப்போ ஒரு பொண்ணு கிட்ட சொன்னேன், என் பையன் எனக்குள்ள படிச்சிருக்கான், வேலை கிடைச்சா ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். இதை தான் சொல்லி இது
ஒரு நாள் இந்த பண்ணி கேட்க சொன்னா அது இன்னொருத்தர் சொல்லி அது இன்னொரு தோலை வச்சுட்டு பாளையங்கோட்டையும் போயிட்டு பாளையங்கோட்டையில பெண் கொடுக்க ஒருத்தர் வருகிறோம். பாருங்க, என் மகனை இழிவுபடுத்தி பேசினவன் அவன் பொண்ணை கொடுக்க வரான். எவ்வளவு அந்த சொன்னது ஊழியத்தார் சொல்லிட்டாரு. இந்த பிஆர் ஆட்கள்லாம் இப்படித்தான் பாத்தீங்களா. எனக்கு இருக்குங்க சொந்த ஊர்ல வேலை போகாதுன்னு சந்தையில கொண்டு மாட்ட வேண்டியது. சந்தையில வேலை போய் அவன் பல பிடிச்சி பார்த்து போகுது. நமக்கு ஆண்டவர் போதும், எனக்கு அது அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு இருந்து நம்மை வாழ வைத்தார்கள். இதெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு ஓடி செய்யும். எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ப்ரேயர் 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 ப்ரேயர். அவர் தான் அங்கே வேற ஜாம் பண்ணணும், வேலையெல்லாம் செய்யும், பிரேசிமும் ஜாமனி இப்பதான் ஜாமனி தான் இருக்கு. எனக்கு என் பரிசுத்தம் சொல்லிக் கொடுத்ததுதான். அதுதான் எனக்கு வெளியெல்லாம் அனௌன்ஸும் போய் சுத்தமா எங்க போகணும் அங்கே போயிட்டு வந்துடும். எனக்கு அப்படிதான் அவங்க எனக்கு பழக்கி வச்சு வளர்த்தார். அந்த சீக்கிரம் சாப்பிட்டு பழக்கம் தான் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அது ரெண்டு வந்துவிட்டோம். வந்ததுக்கு காரணம் எனக்கு வேற ஆப்ரேஷன் இவ்வளவு பெருசு வேற வீங்கி விட்டு படுத்திருக்க முடியாது, ரொம்ப வலிக்கும், நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்து அதோட நான் இங்க வந்து அதோட சொல்லிவிட்டு நான் போகணும் ஐயா, மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்து இந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ பெருசு இருக்கு. 2 பேரையும் சேர்ந்து எவ்வளோ வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு நடக்கவே முடியாது. அப்போ 2 கால் சந்துக்குள்ளவும் மாட்டேன். அப்படி இன்னொரு டைம்ல அந்த கேஎம்சில ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் சரியா போச்சுன்னு சொல்லல. இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் போகணும். அங்கிருந்து ஏன் வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா மதிச்சு சொல்லுங்க. ஏதோ 2 காரணம் இருக்கு. ஒரு ஊழியக்காரருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அது ஒரு காரணம். அங்குள்ள விசுவாசி பசங்க அப்புறம் ஒரு கையெழுத்து போடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கிட்டு அவங்களோட ப்ராப்ளம் எழுதி அப்ப இருக்க சீப் பாஸுக்கு அனுப்பிவிட்டார். இந்த 3 தாங்க 3 குற்றம் தான். தெரியாம கையெழுத்து போட்டு ஒரு குற்றம், அந்த ஊழியக்காரருக்காக அந்த பரிந்து பேசுனது ஒரு குற்றம். 2வது குற்றம் எனக்கு வேற ஆப்ரேஷன். அதோடு வந்துதான் வேதனைப்பட்டு இது பண்ணி அது வந்தது காரணம் சொல்றேன். அதனால ஜெர்மன் பட்டயத்தை எடுக்கிற மாதிரி பட்டயத்தை நாளை மணிக்கு போவோம். அதான் வார்த்தை. அதெல்லாம் தீரம் நிறைய இருக்கு. பட்டயத்தை எடுக்கிறதும் பட்டயத்தை நாளை மணிக்கு போவோம். நம் வேதத்தை எடுத்திருக்கேன். வேதம் தான் எனக்கு கட்டளையை விளக்கு, வேதமே கிடைச்சோம், போதக சிக்ஷைய ஜீவ வழி. இதுதான் எனக்கு. யாரோடு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு கிடையாது. நான் கூட பழக்கம் இல்லை. ஆண்டவர் தான் எனக்கு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறார். அதனால அவன் சேர்த்தாங்க யானா போய் மனுஷ கொலைபாதகர்களா இருக்காங்க. கேட்டுச்சுன்னா கூட ஒரு பேரும் சேர்த்து போகணும். பரிதாபமான சில பெற்றோர்கள் எல்லாமே ஆர்வம் சொல்லலாம், பேசலாம். ஆனால் போனவங்க திரும்பி வருவான், திரும்பி வருவாங்க, வர முடியாது. அப்ப தேவனுடைய சார்ந்து நான் வாழ வேண்டும். தேவனுடைய திருவை நமக்கு இருக்கிறோம். ஜாதி வெறிகளில் நம்மை அகன்று போகட்டாங்க. ஜாதி வெறிகளில் நம்மை அகன்ற போகலாம். ஜாதி வெறியை விட்டுருங்க, மத வெறியை விட்டுருங்க. சுதந்திரமா எல்லாரும் வாழட்டும். மனிதாபிமானத்தை கற்றுக்கணும். இது எங்க யூடியூப்ல தான் கற்றுக்கு. ஜாதி வெறி வேண்டாம், மத வெறி வேண்டாம். மனிதாபிமானத்தை கருத்தில் எடுங்க. மனிதாபிமானத்தின்படி வாழும். இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே பார்த்து இதைதான் நான் சொல்றேன். மனிதாபிமானம் தான் நமக்கு முக்கியம். வேதத்துல ஒரு கவிஞன் பாருங்க, பாடுறாங்க பாட்டு. மனிதனுக்கு மனுஷன் சாப்பிடுறான்றான் தம்பி பையன் மீறி உங்களுக்கு தெரியும். மனிதனுக்கும் மனிதன் சாப்பிடுகிறான் தான் மனிதன் கொள்ளுது. இப்படிப்பட்டான பாவங்கள் எல்லாம் நம் தேசத்தில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாவம் செய்கிறதோட நாம் பழகவே கூடாது. மனிதரை கொள்ளுகிறவன் கொள்ளக்கூடாது. அதனால் ஜெபித்துக் கொண்டிருக்கேன். இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்கு தேவையில்லை. இப்படிப்பட்டவரோட சவகாசம் வேண்டியதில்லை. நான் வழி விலக பண்ணுகிறவர்களோட பழகினதில்லை. வழி விலகுகிறவரோடும் பழகினதில்லை. ஆண்டவன் நெருங்கிட்டான். நான் தான் பாவம் செய்யணும். அவங்களுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? ஜான் பண்ணி அந்த காலேஜில் போய் ஜோம் பண்ணிருக்கேன். வீட்டு கடைக்கு செட்டு போட்டுப்பான். அங்கதான் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். நான் இன்னும் அவரை நான் பார்த்ததே கிடையாது. இதுவெல்லாம் அவரை நான் பார்த்தது இல்லைங்க. அந்த காலேஜில் போய் ஜோம் டெவலப் ஆகணும், ஃபைனான்ஸ் வேணும்.
அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா போய் ஜோம் பண்ணி இருக்கிறேன். அந்த அம்மா ஆத்மா நேச சர்ச்சு போகணும் ஜோம் பண்ணி இருக்கிறேன். இன்னும் அவர்கிட்ட நான் பேசுனதே கிடையாது. நேர் நின்று பேசுனதே வேலை கடவுள் அனுமதிக்கல. நான் என்ன செய்யணும்? யாரு கூட நான் திருமாவளவன் கூட பேசிருக்கேன்னா, விஜய் கூட பேசியிருக்கேன். அது அவன் ராமா கூட பேசியிருக்கேன்னா, முருகன் சே பையனோட நான் பேசியிருக்கேன். யாரு கூட நான் பேசிருக்கேன், பேசுறதே இல்லை. யூடியூப்ல பார்க்கணும். அவர்கிட்ட நன்மை செய்கிறவர்கள் யாரோ அவர்களை நான் நேசிப்பேன். அவருக்காக விஜயகாந்த் சார் நான் நேரடியாக இதுவெல்லாம் பார்த்துதான் அவரும் இறந்துக்கோங்க. நான் பார்த்ததே இல்லை. எல்லா டிவியில பார்க்கறது, யூடியூப்ல பார்க்கறது, இதுதான் நம்ம நேரடியாக யாரையும் போய் பார்த்தது. வேறு யாரையும் பார்த்ததில்லை. தேவனுடைய கரம் ஆண்டவர் தான் பார்த்துருக்கேன். 4 முறை என்னுடைய சகோதரன் தேவனை பார்த்துருக்கேன். அதனால்தான் 2 கண்ணில் பார்வை போயிடுச்சு எனக்கு தெரியல. அதனால்தான் என் கால் சுளுக்கி என்னால் நடக்க முடியாது. 150-200 அடி நடக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலே நடக்க முடியாது. பிள்ளைகளுடைய கரங்களை பிடிச்சிட்டு தான் நடந்துப்போம். புரியுதுங்களா? அப்போ என் கண் பார்வையில் எதனால போயிட்டு போனாலும் சின்ன கற்பனை தான். ஒருவேளை அதனால தான் கண் பார்வை போயிருக்கோம் எண்ணம். அதனால தேவன் தான் எனக்கு சகாயம். இது யாரும் எந்த பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாங்க, யாருக்கு சொன்னா ஜோம் ஒரு பழகிருக்கா நான் பார்த்தேன். நான் பழகினதே இல்லை. எனக்கு ஆண்டவர் போகணும், கூப்பிட்டால் போவேன். ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே எனக்கு தேவ ஜனமே, தேவ ஊழியக்காரன் தப்பு செய்யாது, பாவம் செய்யாது, துரோகம் பண்ணாது. தேவ ஜனங்களே, நீங்க கொலைபாதகா இருக்க ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரர் கொள்றதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அவன் கொண்டதுல என்ன பணம்? இதெல்லாம் என்னது? சாத்தானுடைய ஆவியுடையவர்கள். இப்படியாப்பட்டவர்களுக்கு விலகணும். யாரும் மனுஷ கொலைபாதகர்களாக வாழாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். எனக்கு வந்த சின்ன பிரச்சனைக்கு அங்கே ஜான் பண்ணி அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து இவரை பார்த்து சொல்லியிருந்தா என் பிரச்சனைக்கு அவர் சால்வ் பண்ணிட்டேன். போய் அந்த அம்மாவை பார்த்து அவன் காலேஜ்ல சமையல் வேலை பார்த்து கேன்டீன்ல இருப்பாங்க. ஹஸ்பண்ட் 2 பேரும் அங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் அவரை பார்க்க முடியாது, நான் கூப்பிட்டு போறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த அம்மா எனக்கு தெரியும் எப்படி இருக்கான்னு தெரியும். கூட்டிட்டு வந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தோம்னா நேராக அவர்கிட்ட கொண்டு வைக்கணும். இந்த மாதிரி விஷயம் அந்த அம்மா சொல்லியிருந்தா அவர் ஆக்ஷன் இருக்கும். உதவியும் போனால் செய்கிற மனுஷன், உதவியும் போனால் செய்கிற மனுஷன். நான் அவருக்கு அந்த அம்மாட்ட போய் பார்க்கவும் இல்லை, யாருக்கிட்டே நான் சொல்லவும் இல்லை. நான் பார்த்து ஆண்டு இங்கே கலந்து வந்து பிரியமானவர்களே, தேவனை நம்பி வாடுங்க. சில ஊழியக்காரர்களாம் ரவுடிகளை நம்பி வாங்க. அது உங்களுக்கு தெரியும். ரவுடியை நம்பி ரவுடி சப்போர்ட்ல ஊழியம் சொல்லணும். இப்போ இவங்கெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போவாங்க? ஒரு ரவுடி ஒரு மொளகா பரலோகத்துக்கு இவங்களை அனுப்பிடுவாங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டேன். நேரடியாக அவங்களை பார்த்து தேவனை நம்பிக் கொள்கிறவன் பாக்கியவான். தேவனை நம்பிக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆவியார்களோ வழி யார் மேலே வரும்? அது அவர் தான் சொன்னார். ஹெச்ஆர் அவங்க எல்லாம் என்கவுண்டர் போடணும், பயிரை க்ளோஸ் பண்ணிடணும் போட்டாங்க. அவர் சொன்னா நீங்க நீங்க சாட்சி போட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்க. அருமையானவர்களே, எனக்கும் எதிர்ப்புகள் எல்லாம் இங்கே இருக்கு. யார் இடத்துல பழகிறது, ஆனா எனக்கு எதிர்ப்பு இருக்கா? யார் இடத்துல நான் பழகிறது, ஆனா எனக்கு எதிர்ப்புகள். நான் செய்யாத பாவம் எல்லாம் சொல்கிறார். நான் செய்யாத பாவம் எல்லாம் செய்கிறார். எந்த பாவம் சொன்ன பாவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் நான் டெவில். அவர்களை சாத்தான காவலை போட்டு கொண்டு இருக்கிறான். பிபிஎம்டே எனக்கு விரோதமா பேசணும். அவங்களுக்கு மரியாதை ஜனம் கிடையாது. ஒரு ஜபம் ஒழுங்கா எடுக்க தெரியாது. என்னதான் யூஸ் பண்ணுவாங்க? பாசிங் பிறகு பிரேசி காத்தலிக்கு கூட்டம் இரவு ஜபம் என்னதான் சண்டே மற்ற நாட்கள் மார்னிங் சர்வீஸே நான் கண்ணூர் சொல்லி எடுத்தேன். அது உட்கார்ந்து வேணும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையால் திருப்பி செலுத்துகிறேன் சகையை சொல்கிறார். நானும் அநியாயமாய் யாருக்கு வாங்கினது கிடையாது. அது வாங்கினது உண்டானா நானும் நாளத்தனையால் சேர்த்து ஆயிட்டேன். யாருக்கு பணமோ பொறுப்போ எந்திரத்தில் இல்லை. இந்த வேதம் தான் இருந்தால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டு நம்மை ஆதரித்து வழிநடத்துவார், பாதுகாப்பார். யாரும் மனுஷ குழப்பாதவர்களால் வாழாதீர்கள். இந்துக்களுக்கு அவங்க குலதெய்வம் கோயில் இருக்கு.
செத்தவொடனே அங்கே போயிடுவாங்க. நாம எங்கே போவோம்? இங்கே எல்லாம் குலதெய்வம் கோயில் கட்டிட்டு நமக்கு குலதெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். செத்தா பரலோகத்துக்கு. நீ பரலோகத்துக்கு போகணும்னா எந்த சர்ச்சுக்கு நீ அதிகமாக போறீங்களோ அங்கே போய் உட்காந்துருக்கு. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. இப்போ வந்தாருன்னா வல்லமை கீழே உள்ள ஊழியக்காரங்க உள்ள வந்தால் நீ ஓடி போயிடணும். அவங்க உள்ள இருக்கிற செத்த ஆளுங்க நிறைய சபைகளை செத்த ஆளுங்கள் இருக்கு. திருவனந்தபுரத்துக்கோ அப்படி கூப்பிட்டாரு பாஸ், ஐயா அவங்க ஒரு சபைக்கு போய் ஜெபம் பண்ண வழிங்களா? நான் வரேன் அப்படின்னு. அதோட அது போனவொடனே தக்க ஐயா அவங்க போகாதீங்க, அவங்க போய் ஜெபம் பண்ண செத்துடுவாங்க. என்ன சொல்லுங்க, அவருக்கு பணம் வேணும், அதெல்லாம் அவங்க கூட்டிட்டு உங்களை கூப்பிட்டு போனால் ஒரு 5000 4000 கொடுப்பாங்க. உங்களுக்கு காணிட்டு இருப்பாங்க. அந்த சமையல் அந்த ஹாலில் ஒரு பேய் இருக்கு. இது போய் நைட்டில் தான் ப்ரேயர், அங்கே ஜெபம் பண்ணுவாங்கன்னு அவருக்கு உங்களை வச்சு ஜெபம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு காணிக்க வரும், அவருக்கு பெஸ்ட் அக்சஸ். அதனால உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. எச்சரிக்காது, நானும் போகணும். ஒரு மாதம் 1 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க, ஐயா அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா அவர் செத்து போனாங்க. உங்களுக்கு தெரியாது, செத்து போயிட்டாங்க. பாருங்க, சில சர்ச்சில் கூட பேய்கள் இருக்கும். பேய்கள் இருக்குங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு பாசிட்டிவ் பிரேக் போயிடும். அங்கேருந்து கடலோரத்துலேருந்து கொஞ்சம் ஜனங்க வந்து ஊழிய காசு சொல்றாரு, என்ன உங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க, உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க. அங்கிருந்தே எனக்கு சான்ஸ் ஒருத்தருக்கு சூனியம் மாந்திரிகம். இங்கே சமுத்திரத்துல தள்ளப்பட்ட ஆவிகள் மாந்திரிகம் சப்தத்துல போட்டுருவாங்க. அந்த ஆவிகள் தான் உங்களை மீன் பிடிக்கும் போது வரும்போது தாக்கிடும். அதுக்கு ஜெபம் பண்ணுவோம், வாங்க உங்களுக்கு யாரு மாந்திரிகம், ஒவ்வொருவங்களுக்கு மாந்திரிகம் பண்ண எல்லாம் நல்லா இருக்கீங்க, வாங்க ஜெபம் பண்ணி தொப்புன்னு கீழே விழுந்துட்டு. அந்த புதிய கோட்டை இங்கே சர்ச்சையில் கொஞ்ச நாள் ஊழி செஞ்சிருக்கு. அவங்க விசுவாசி போட்டு போனா அங்க ஓடும் விசாரி. அதனால நான் அங்கேயும் வந்துட்டேன், வேணாம் புரியுதுங்களா? அதனால தான் தேவன் நமக்கு சகாயம். ஆனால் யாரோட எங்கேயும் போகவே மாட்டேன். வீட்டில் இல்லை, அவர் செத்து போனார்னா அதுக்கு எனக்கு என்ன விஷயம்? அவர் கொண்டவங்களை நான் பார்த்தேனா? நான் பார்த்து எனக்கு தெரியுமா? அவங்களோட பழக்கம் இந்த மனுஷனோட எனக்கு பழக்கம் இருக்கா? எதுவுமே கிடையாது. நான் சொன்ன இவங்களெல்லாம் நேரடியாக நின்று நான் பேசுகிறே எல்லாம் சொன்னான். திருமாவணும் நான் ஒரு நேரம் போய் எதிர நின்று பார்த்ததுல பேசணும் கிடையாது. யாருக்கும் பேசணும். ஆண்டவர் போ அருமையானவர்களே, தேவனுடைய மனுஷர்களாய் நாம் வாழ்வோம். மனித கொலபாதகர்களாக இருக்காதீங்க. தயவு செய்து ஊழியர் செய்திக்கே மனுஷ கொலபாதகர்களாக இருக்கும். மனுஷ கொலபாதகர்களாக இருக்காங்க. தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டோம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே வாழலாங்க, ஊழியர் செய்யலாம். பரலோகத்துக்கு போகணும். ஒருத்தருந்து பாருங்க, இதெல்லாம் அலைவாங்க. நிறைய ஆவிகள் அலைஞ்சு கொண்டுதான் பரலோகத்துக்கு போகல கிறிஸ்தவம் பண்ணணும். அந்த ஆண்டவரை நம்பி வாழ்வோம். மனிதன் வந்து பயந்து நான் சொன்ன வருஷத்தை நீங்களே வீட்டில் எடுத்து வச்சுப்பாங்க. மனித கொலபாதகன் நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தேவனுடைய உபதேசத்தை கைக்கொள்ளாது சாத்தானுடைய உபதேசத்துக்கு தானே ஒப்புக்கொட்டும் மனுஷ போவாங்க. தாயினை கொண்டானே, ஆவியில கொண்டவன் யாரு? தாயின் தானே. அவன் கொள்ள வச்சு இயக்கிறது யாரு? சாத்தான் தானே, இல்லையா? அப்ப யாக்கோபை கொள்ள வந்தது யாரு? அவன் சகோதரன் தானே. அவனை உபயோகப்படுத்துறது யாரு? சாத்தான் தானே. தேவன் வேறு வழியாய் காண்பித்து அந்த வழியாய் யாக்கோபு சென்று விட்டான். தேவன் நதிக்கு புறத்தில் அனுப்பி அவன் ஆசீர்வதித்து தாவீதோட மகன் பாருங்க, அவனும் கொலைகாரனா மாறிட்டான். அப்படிதான் மாறிவிட்டது. நாம் தான் தேவ மனுஷங்களா இருந்து வாழணும். எந்த பாவ காரியங்களுக்கும் நாம் ஈடுபடவே கூடாது. நீங்க என்ன கூப்பிட்டு விசாரித்து பாருங்க. யார் இடத்துலையும் எனக்கு நண்பர்கள் தெரியாது, பேசுறதே கிடையாது. அவர் பழக்கமா? நடிகர் விஜய் எனக்கு பழக்கமா? யாருமே இல்லை. நான் ராமர் நன்மை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கும். சிவகுமார் அவருக்கு பிள்ளைகள் 2 பேர், அவர் நன்மை செய்யணும். அவங்க பார்த்தனா பேசணும்னா எனக்கு இல்லை. ஜெபம் நன்மை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கும், அவ்வளவுதான். அவர்களை பார்க்க போகணும். தேவன் எனக்கு தோணும். என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களுடைய தேவன் இருக்கிறார். அதான் எனக்கு நன்மை. ஆனால் எனக்கு விதமாக யாரும் தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க. அதனால நான் யாருக்கும் தீமை செய்யறது. அவன் கொண்டது யாருமே எனக்கு தெரியாது. நானும் பார்த்துக்கிட்டா இருந்தேன், எனக்கு தெரியாது. அந்த பாவம் எனக்கு இருக்கு. அவர் சொன்னார் வச்சுராஜா, நான் சொன்னேன் விசாரித்து பாருங்க.
விசாரிச்சு அவங்களுக்கு மக்களோட இந்த மாதிரி இருந்தால் அவங்க இன்கம் கொடுக்கணும். ஏதோ யாரோ ஒருத்தன் காரணம் இருக்கணும்ல. அதான் நல்ல உதவி செய்கிறவங்களே நாம் அழிக்கிறோமோ. அதான் எனக்கு அதனால எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவங்க வீட்டுக்கு நான் போகவே இல்லை. ஆம்ஸ்டாங் யாருன்னு எனக்கு தெரியாது. சர்வ தெய்வம் தான் எனக்கு சாட்சி. சரிங்களா? யாரும் இப்போதும் என்னோட பழக்கமே இல்லை. ஒரு சினிமா ஆக்டோட எனக்கு பழக்கம் கமல்ஹாசன் சார் இன்னும் அவரை நான் நேரடியாக பார்த்ததே இல்லை. அந்த பிரச்சாரத்துக்கு வந்தார், இங்கே பேச்சு நான் போய் பார்த்ததே கிடையாது. விஜயகாந்த் சார் போய் பார்த்ததே இல்லை. அவரும் போய் சேர்ந்துட்டோம். அருமையானது பாவம் ஒருத்தனுக்கு படி போனோம். லட்சி ராஜா சார் போகணும், போய் அவரை போய் பாருங்க. நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் என்கவுண்டர்ல அவங்க போகணுமா, யாரை போக சொல்லிட்டு ஆள் பேரை சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு எனக்கு லட்சி ராஜா பழக்கமே எனக்கு அது அவசியம். ஆண்டவர் எனக்கு போகணும், தேவனை அங்கே வாழ உதவி செய்வார். ஆண்டவர் எப்போ ஒரு வர தெரியாது. அதனால நாம தேவ சந்தை காத்திருக்கோம், ஆயத்தப்படுவோம். என் பிள்ளைகளுக்கு ஆச்சரியம். எனக்கு ஒரு பெரியல் கிரவுண்ட் வேணும். எனக்கு கொள்ள பார்க்கறத விட எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரியல் கிரவுண்ட் வேணும். எனக்கு எல்லாம் ஒரு பெரியல் கிரவுண்ட் வாங்கிட்டாங்க. உதவி செய்ய பணம் அதை கியூஆர் கோட் அதை போட்டுட்டு என்னை கொள்ள பார்க்கறதுக்கு பார்க்கணும். எனக்கு ஒரு பெரியல் கிரவுண்ட் வாங்கி கொடுங்க சார். என்கிட்ட யாருன்னா சந்திக்கிறது வச்சுக்கப்பட்டு அங்கேயும் எடுத்துக்கணும். அவங்க இறந்துட்டா அவங்கள கொண்டு போய் நான் அடக்க முடியும். தயவுசு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் வெளியில் கொண்டு வாங்கி ஒரு 65 சென்ட் ஒரு ஏற்று போதும். அது 100 வருஷத்துக்கு 50 பெண் இருக்கிறவரை யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஏன்ட்டு நான் ஏன் என் மினிஸ்ட்ரி பேரில் வாங்கி கொடுங்க போதும். நீங்கள் என் பேரில் அந்த கியூஆர் கோட் இருக்கு, அதில் பணத்தை போட்டிட்டீங்கன்னா நான் எங்கேயே எடுத்து தேடி பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாது. ஒரு புரோக்கரை பார்த்தோம்னா அவன் எவ்வளோ ஏமாத்துவேன். நான் இங்கே நான் காட்டில் வாங்கணும், உயரமில்லாத இடத்த வாங்கிட்டேன். ஆபத்தா யார் வீட்டு இடத்த போயிட்டாருன்னு கொண்டுருக்காங்க. நமக்கு தேவை. அவங்க ஒரு பில்டிங் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க. யாரும் இடத்த காட்டி கொடுத்துட்டான், அதில் பில்டிங் கட்டியாச்சு. பார்த்து கேஸ் போட்டாங்க. இடத்த சொந்தக்கார கேஸ் போட்டாங்க. வேலை ஃபினிஷ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி எதுலையும் மாறி இருக்கக்கூடாது. நீங்க விரும்பினால் எனக்கு பணம் கொடுங்க. எதுல என் ட்ரஸ்ட்டு தான் கொடுப்போம். அதை கியூஆர் கோடுக்கு பார்த்தீங்களா, அதுல போடுங்க. நான் ஒரு 65 சென்ட் இல்லை ஒரு ஏக்கராயின்னு வாங்கி வச்சுக்கேன். என்னத்துல பயிருக்கு வந்தவர்கள் அவங்க இறந்துதான் கொண்டு போய் அவங்க புதைக்கலாம். நான் அவரை சந்தித்தா அது ஞானம் சேர்ந்துட்டா அபிஷேகம் எடுத்துக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தேன். என்கிட்ட ஞானசாரம் எடுத்து அங்கே இடம். அதனால நீங்க எனக்காக ஜோப் பண்ணி டெஸ்ட் சர்ச் ஆஃப் மெடிக்கேஷன் மிஷன் அந்த கியூஆர் கோட் இருக்கு, அதுக்கு உங்க அமௌண்ட்டை போடுங்க. அது எனக்கு போதுமா. இப்போ எனக்கு ஒரு ஊழியக்காரங்க மீட்டிங் நடத்துவாங்க விரும்பப்படும். மாதம் ஒரு பாஸ் ஒரு 10 100 பேரோ 200 பேரை வச்சு ஊழியக்காரங்க மீட்டிங் நடக்கும். எனக்கு அந்த மிஷின் பேரில் பணம் தான் எப்படி செய்யறது வசதியாக. அப்படி யாராவது எனக்கு ஸ்பான்சர் கொடுங்க, அதை செய்யணும். எனக்கு அப்போஸ்தலர் நாளைக்கு தான் சபை வைக்கிற அளவுக்கு எனக்கு கிடையாது. தேவனுக்கு கொடுத்தேன், இதுவெல்லாம் போராடி பார்த்தேன், இதுவரை இல்லை. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்தாக்க நாம் எதுக்குமே செய்யணும். நீ வேணா பணம் கொடுங்க, அந்த டெஸ்ட்ல போடுங்க. அதை எடுத்து ஒரு பெரிய கிரவுண்ட் வாங்கி வச்சுட்டு மாதம் ஊழியக்கார மீட்டிங்ல இருக்கு, அது ஊழியக்கார அப்படி வேணா செய்யுங்க. ஏன் என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு பாருங்க, நான் ஒரு அனாதை போனேன். 20 வயதுலேருந்தே என்னை பிறப்பை கொச்சப்படுத்தி பேசியிருக்கேன். மன வேதனை அதிகமாக யோசிப்பாங்க. அது அப்படியே வந்து கொண்டே இருக்கு. அதனால தான் நான் குடும்பத்தால் விட்டு நான் விலகிட்டேன். ஆமாம் உண்மைதான் நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தேவன் தான் எனக்கு, வேற யாரும் எந்த சொந்தம் இல்லை, என்னை யாரும் தேடி வர போறது இல்லை, எனக்கு கேட்பாலும் கிடையாது. என்னை என் பிறப்பை கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தினவங்க எல்லாம் எனக்கு தெரியும். தேவன் நான் கல்யாணம் பண்ணதே என் பக்தி. மன்னத்தில் மனித நான் மேரேஜ் பண்ண விரும்புவது என் பக்தி. ஜோமனாங்களா இந்த அளவு ஆண்டவரே மக்களை காக்க வேண்டும் சுற்றுகிறார். எல்லாத்தையும் வரைக்கும் லட்சியம் மனித குழந்தைகளால் யாரும் வாழாதவை மனிதாவினாலத்தோட வாழ இவர்களுக்கு உதவி செய்யும். யார் செஞ்ச பாவம் என் மேலே அந்த பணி வரக்கூடாது, என் மேலே யாரும் செல்லியிருக்கு. இவரை சொல்லுகிற யாரையும் நான் பார்த்ததே இல்லை,
சர்வம் தேவனை நீங்களே தான் சாட்சி காத்து வழி நடத்துங்க. எல்லா பொல்லாமங்களே அகன்று போக பண்ணுங்க. கத்தனைகளை காப்பாற்றுங்களை நிறுத்த வேண்டும். ஏசு கிறிஸ்துவை நாம் வெற்றிவார். ஆமென். Praise the Lord. God bless you.